வணக்கம். இன்று ஆகஸ்ட் 13, 2026. இன்றைய செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். காவிரி விவகாரம். கர்நாடகாவில் இன்று மாநிலம் தழுவிய பந்த் நடைபெறுகிறது. காவிரி நீரை தமிழகத்திற்கு திறப்பதை எதிர்த்து போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகா பந்த் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை போராட்டம் நடைபெறுகிறது என அறிவிக்கப்பட்டுள்ளது. பேருந்து சேவை பாதிப்பு. கர்நாடகாவில் பந்த் காரணமாக பொது போக்குவரத்து சேவைகளில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. காவிரி நீர். கர்நாடகா தினமும் 12,000 கன அடி நீரை தமிழகத்திற்கு திறப்பது கடினம் என அம்மாநில அமைச்சர் ராமலிங்க ரெட்டி தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற விசாரணை. காவிரி நீர் தொடர்பான தமிழகத்தின் மனு இன்று உச்சநீதிமன்றத்தில் முக்கியத்துவம் பெறுகிறது. கர்நாடகாவின் நிலைப்பாடு. உச்சநீதிமன்ற முடிவை பார்த்த பிறகே காவிரி நீர் திறப்பு குறித்து முடிவு செய்வோம் என கர்நாடகா தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. மக்களவை தொகுதிகள். தமிழகத்தின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் பாதிக்கப்படக்கூடாது என்ற கோரிக்கை மீண்டும் வலுப்பெற்றுள்ளது. தொகுதி மறுவரையறை விவகாரம் தமிழக அரசியலில் தொடர்ந்து முக்கிய விவாதமாக உள்ளது. ஏணியேட்டி எதிர்ப்பு. தமிழக சட்டப்பேரவை ஏணியேட்டி தேர்வை ரத்து செய்து +-2 மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவச் சேர்க்கை வழங்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. மருத்துவ கலந்தாய்வு. 2026 முதல் 27 வரை MBBS PDS சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில் மருத்துவ கலந்தாய்வு இன்று தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர். சட்டப்பேரவை நிதிநிலை கூட்டத்தொடர் தொடர்பான விவாதங்கள் தொடர்ந்து கவனம் பெற்றுள்ளன. விவசாயிகள் பிரச்சினை. விவசாயிகளின் பிரச்சினைகளை உடனடியாக ஓரிரு நாட்களில் தீர்க்க முடியாது என வேளாண் அமைச்சர் தெரிவித்துள்ளார். MLA வாகன வசதி. தொகுதி மக்களை சந்திக்க MLAக்களுக்கு வாகன வசதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை சட்டப்பேரவையில் எழுந்துள்ளது. நிதி ஆதாரம். நிதி ஆதாரங்கள் மேம்பட்ட பிறகு தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் வழக்கு. சுமார் 6,000 கிலோ போதைப்பொருள் வழக்கு தொடர்பாக சென்னை மற்றும் மதுரையில் 13 இடங்களில் NIA சோதனை நடத்தியதாக டெல்லி தந்தி தெரிவித்துள்ளது. தமிழக அரசியல். தொகுதி மறுவரையறை விவகாரம் ஆளும் தரப்பு எதிர்க்கட்சிகள் இடையிலான அரசியல் விவாதத்தை தீவிரப்படுத்தியுள்ளது. மத்திய அரசுடன் விவாதம். எதிர்க்கட்சிகள் ஆக்கப்பூர்வமான விவாதத்தில் பங்கேற்க வேண்டும் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றம். UAPA வழக்குகளின் விசாரணை தாமதம் தொடர்பாக நீதிமன்றம் கடுமையான கருத்துக்களை தெரிவித்துள்ளது. சட்டத்துறை. உச்சநீதிமன்றத்தின் 13 ஆகஸ்ட் தினத்திற்கான வழக்கு வாய்மொழி விசாரணை பட்டியல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற அரசியல். தொகுதி மறுவரையறை விவகாரம் தேசிய அரசியலிலும் முக்கிய விவாதமாக உள்ளது. ஏணியேட்டி விவகாரம். மருத்துவக் கல்வி சேர்க்கையில் மாநில உரிமை தொடர்பான தமிழகத்தின் கோரிக்கை தேசிய அளவில் கவனம் பெற்றுள்ளது. உச்சநீதிமன்றம். UAPA வழக்குகளின் விசாரணை காலதாமதம் தொடர்பாக கடும் விமர்சனம். நீதித்துறை. ஆகஸ்ட் 21 முதல் 23 வரை தேதிகளில் சிறப்பு லோக் அதாலத் நடைபெற உள்ளது. தங்கம் விலை. ஆகஸ்ட் 13 அன்று டெல்லியில் 24K தங்கம் 10 கிராமுக்கு சுமார் 1,50,100 ரூபாய் என பதிவாகியுள்ளது. 22K தங்கம். டெல்லியில் 22K தங்கம் 10 கிராமுக்கு சுமார் 1,42,950 ரூபாய் என பதிவாகியுள்ளது. தங்க சந்தை. கடந்த ஒரு ஆண்டில் தங்கத்தின் விலை கணிசமாக உயர்ந்திருப்பதாக சந்தை தரவுகள் தெரிவிக்கின்றன. பங்குச்சந்தை. இந்திய பங்குச்சந்தையில் முதலீட்டாளர்களின் கவனம் தங்கம் மற்றும் முக்கிய பங்குகளின் நகர்வில் உள்ளது. முக்கிய பங்குகள் மசாகோடா, ICICI லாம்பார்ட், JSW எனர்ஜி, DLF உள்ளிட்ட பங்குகள் சந்தை ஆய்வுகளில் கவனம் பெற்றுள்ளன. இந்திய விளையாட்டு. அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிகளுக்கு முன்னதாக இந்தியாவின் ஆகஸ்ட் மாத விளையாட்டு அட்டவணை பரபரப்பாக உள்ளது. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்காவிடம் புதிய முன்மொழிவுகளை அனுப்பியதாக தெரிவித்துள்ளார். உக்ரைன் போர். ரஷ்யா அடுத்த மாத தேர்தலை புதிய ராணுவ அணிதிரட்டலுக்கான காரணமாக பயன்படுத்தலாம் என ஜெலன்ஸ்கி எச்சரித்துள்ளார். காசா தொடர்பான அமெரிக்க திட்டம் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவின் நிலைப்பாடு சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளது. மேற்கு கரை. இஸ்ரேல் படைகள் மேற்கு கரையில் சோதனைகளையும் முக்கிய சோதனைச் சாவடிகளில் நடவடிக்கைகளையும் தீவிரப்படுத்தியுள்ளன. ஈரான் அமெரிக்கா. ஹார்முஸ் நீர்ச்சந்தி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் கட்டுப்பாடு தொடர்பாக அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே மாறுபட்ட கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. ஈரான். அமெரிக்க முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவதுடன் பாதுகாப்பு உத்தரவாதங்களையும் ஈரான் கோரியுள்ளது. ஹார்முஸ். முக்கிய கடல் வழித்தடமான ஹார்முஸ் நீர்ச்சந்தி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக எத்தனை கப்பல்கள் சென்றுள்ளன என்பது சர்வதேச அளவில் கவனிக்கப்படுகிறது. பிரான்ஸ். வெப்ப அலைகளின் தாக்கத்தால் ஷாம்பெயின் பகுதியில் வரலாற்றிலேயே மிக முன்கூட்டியே திராட்சை அறுவடை தொடங்கியுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப். 17 ஆண்டுகளுக்குப் பிறகு உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் இந்தியாவில் நடைபெற உள்ளது. போட்டி தொடக்கம். உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் ஆகஸ்ட் 17 முதல் டெல்லியில் நடைபெற உள்ளது. PV சிந்து. இந்தியாவில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடர்பான சமூக வலைதள விவாதங்களுக்கு PV சிந்து பதிலளித்துள்ளார். இந்திய விளையாட்டு காலண்டர். பேட்மிண்டன், தடகளம், ஹாக்கி, மல்யுத்தம் உள்ளிட்ட பல விளையாட்டுப் போட்டிகள் ஆகஸ்டில் நடைபெறுகின்றன.
காமன்வெல்த் விளையாட்டு 2026 காமன்வெல்த் போட்டிகளில் மொத்தம் 16 விளையாட்டுகள் இடம்பெற உள்ளன. இந்திய வீரர்கள் காமன்வெல்த் போட்டிகளுக்கான இந்திய வீரர்களின் தயாரிப்புகளும் கவனம் பெற்றுள்ளன. தளபதி விஜய் காவிரி விவகாரம் காரணமாக கர்நாடகாவில் விஜயின் ஜனவரி நாயகன் திரைப்படம் தொடர்பாக எதிர்ப்புகள் ஏற்பட்டுள்ளன. ஜனவரி நாயகன் கர்நாடகாவில் காவிரி நீர் விவகார போராட்டங்களின் தாக்கம் படத்தின் வெளியீட்டு சூழலிலும் கவனம் பெற்றுள்ளது. தமிழ் சினிமா புதிய திரைப்படங்களின் வசூல் மற்றும் வெளியீட்டு தகவல்கள் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து டிரெண்டாகி வருகின்றன. ஓடிடி ஆகஸ்ட் மாத ஓடிடி வெளியீடுகள் குறித்து எதிர்பார்ப்பு ரசிகர்களிடம் அதிகரித்துள்ளது. சினிமா ரசிகர்கள் விஜய், சூர்யா உள்ளிட்ட முன்னணி நடிகர்களின் திரைப்பட தகவல்கள் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் அதிக கவனம் பெறுகின்றன. மீண்டும் நாளைய செய்திகளுடன் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.